கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி வாயிலாக மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். இந்த இன்றைய நாளின் பாடத்தை நாம் படிக்கிறதுக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் மாறாதிருக்கிற அன்பின் தேவனே, துதிக்கு பாத்திரரே, மகிமையின் தேவனே, சமாதான பிரபுவே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவனே, நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி எங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரே மன்னிப்பு வேண்டி உமது பாத படியிலே நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை மன்னித்து ஏற்று கொள்ளுங்க ஆண்டவரே. இனிமேல் அந்த பாவத்தில் ஆண்டவரே நாங்கள் தொடராதபடி எங்களை பாதுகாத்தருளுங்க. தேவனே, இன்றைய நாளிலே இப்பொழுதும் நாங்கள் ஆதியாகமத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை எங்கள் பாவத்தை குறித்தும் எங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த ஆளுகை மாற்றத்தை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் இந்த வாரத்திலே படிக்க இருக்கிறோம். பேசுகிற அடியனோடும் ஆண்டவரே நீங்க கூட இருங்க. அடியானை மறைத்து ஆவியானவர் பேசட்டும். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சத்தியத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட நீரே எங்கள் கிருபை செய்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து வைத்த இயேசு மூலம் கெஞ்சி நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரம் ஆதியாகமத்தில் இருந்து ஒரு புதிய தலைப்பில் பாவத்தின் விளைவு ஆளுகை மாற்றம் என்ற தலைப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கு என்ன நடந்தது, இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைந்ததுனால என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் இன்றைய நாளிலே பார்க்க இருக்கிறோம். இதன் முதலாம் பாகம் இன்றைய தினத்திலும், அடுத்த வாரத்திலே அடுத்த பாகத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் நாம் யாவரும் அறிந்த வசனமே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த இடத்துல 3 முக்கியமான காரியங்களை நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதி என்பது காலத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. அந்த தொடக்கத்திலே தேவன் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதாக இந்த வசனம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆதியிலே தேவன் ஒருவர் இருந்தார். அவர் இந்த அண்ட சராசரத்தையும் இந்த பூமியையும் வானத்தையும் சிருஷ்டித்தார் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. இதே போன்ற வசனத்தை நாம் எப்பொழுதும் இதை ஒன்றாய் சேர்ந்து படிப்பது உண்டு. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்துல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இதே வசனத்திலையும் அந்த 3 காரியங்கள் நாம் பார்க்க முடிகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பதுல ஆதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையாகிய தேவனை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாம சகலமும் அவர் மூலமாய்தான் உண்டானது என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இன்னும் இந்த வசனத்தை, அந்த வார்த்தையாகிய தேவன் யார், இந்த உலகத்தை வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த தேவன் யார் என்பதை அதே அதிகாரம் யோவான் 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. 14ஆம் வசனம் விவரணமாக சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அப்போ அந்த வசனத்தை தொடர்ந்து வார்த்தையை குறித்து சொல்லிட்டு வரும்போது, அந்த வார்த்தை யார் என்பதை, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ண அந்த மாம்சமான அந்த வார்த்தை என்ன என்பதை பார்த்தோம் என்றால், அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு தேவன் என்பதை 1ஆம் வசனம் நமக்கு சொன்னது. அந்த வார்த்தை பிதாவுக்கு ஒரே பேரானவர் என்பது இன்னும் ஆணித்தரமாக அது இயேசுவை குறித்துதான் கூறுகிறது என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்னும்
கொலோசையரின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 16வது வசனமும் இதுக்கு நமக்கு இன்னும் கூடுதலான ஆதாரங்களை கொடுக்கிறது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்க அவருக்குள் என்று வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்பதாக ஒரு 2-3 வசனங்களுக்கு முன்பதாக போயிட்டு 13-14ஆம் வசனத்துல பார்த்தோம் என்றால் அதில் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் நம்மை மீட்க இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வசனம் சொல்லுது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவிகளும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துக் கொடுக்கும். கூடுதலா இன்னொரு வசனத்தை கூட படிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை கொண்டு இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். உலகங்கள் மொத்தத்தையும் குமாரன் மூலமாய் உண்டாக்கினார் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்போ இந்த வசனங்கள்ல இருந்து என்ன நமக்கு தென்படுகிறது? எளிதான வசனம் தான், எளிதான விளக்கம் தான். தேவன் என்பவர் ஆதியில் இருந்தார். அவர் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்த தேவன் யார்? வார்த்தையாகிய தேவன். அந்த வார்த்தை யார்? வார்த்தை மாம்சமாகி என்பதை பார்த்தோம். அந்த வார்த்தை தான் அவரை கொண்டுதான் இந்த உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார் என்று குமாரராகிய தேவனை குறித்து, இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உலகத்தை அவர் படைக்கும் போது எப்படி படைத்தார் என்று பார்த்தோம் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. அப்போ 6 நாளில் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்து விட்டு தேவன் சொன்னார், இவைகளை எல்லாம் மிகவும் நன்றாயிருந்தது. எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் கிரமமாகவும் உண்டாக்கின தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக உண்டாக்கினார். அப்போ அப்படி என்றால் இப்பொழுது நாம் படுகிற இந்த சஞ்சலமும் இந்த துன்பமும் இந்த வேதனையும் இந்த கஷ்டமும் எல்லாம் எப்படி வந்தது? தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் உண்டாக்கினார் என்று சொன்னால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தது? எதனால வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயுவின் புஸ்தகத்துல போய் பார்ப்போம். ஒரு உவமை நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுவின் புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் 24 28 அந்த உவமையை நான் வாசிக்கிறேன். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இந்த வசனத்துல பாக்குறோம், தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக தான் செய்தார். இந்த உவமையில் எப்படி நல்ல விதையை விதைத்த ஒரு மனுஷன் இருந்தாரோ அதே போல தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நன்மையாக தான் உருவாக்கினார். அப்போ இவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் எப்படி வந்தது என்று சொன்னோம் என்றால், சத்ரு அதை செய்தான். சத்ருவினால்தான் ஒரு குழப்பம், ஒரு வித்தியாசமான காரியம் நிகழ்ந்தது. அந்த காரியத்தினாலே நமக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அங்க என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை முற்றிலுமாக வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார் என்பதை நாம புரிந்து கொண்டோம். அப்போ இதை படைத்து விட்டு இந்த உலகத்தை ஆளும் ஆளுமையை யாரிடத்துல தேவன் கொடுத்தார் என்று பார்த்தோம் என்றால், ஆதியாகமம் 1 28 வசனம் நமக்கு சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களை சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்போ அந்த ஆளுமையை தேவன் மனிதனிடத்திலே கொடுக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆதாமினுடைய கையில கொடுக்கிறார். அவர்களுடைய ஒரு ஆளுகை என்று சொன்னால் அந்த ஆளுகைக்கு என்ன இருக்கணும்? ஆளுகிற இடம் இருக்கணும். அந்த இடம் என்ன? ஆங்கிலத்துல டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் என்ன என்று சொன்னால் இந்த பூமி. இந்த பூமியும் பூமியில் உள்ள அனைத்தையும் ஆளத்தக்கதாக ஆளுமையை தேவன் ஆதாமினிடத்திலே, அதாவது மனுஷனிடத்திலே கொடுத்தார். அப்போ நாம் அந்த ஆளுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக தேவன் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 2 16-17 வசனத்தை வாசிப்போம். 16-17 வசனம் இவனமாக சொல்லிக்கிறது, தேவன் அந்த இடத்திலே ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையை வைக்கிறார். என்ன? நாம அந்த ஆளுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஆளுமையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன அப்படின்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவன் இந்த உலகத்தை படைத்து அந்த ஆளுமையை அவன் கையிலே கொடுத்து அவன் தேவனுக்கு உண்மையானவனாக தேவனை வணங்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த வணக்கம் அவருக்கு ஒரு மனிதனுடைய சொந்த ஆசையினாலே, சொந்த விருப்பத்தினாலே அவன் தேவனை சேவிக்க வேண்டும் என்று விரும்பினார். அவன் தன்னுடைய தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொண்டு அவனாய் தேர்ந்தெடுத்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம தேவன் விரும்பினார். அவன் தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும். அந்த உண்மையை எப்படி காண்பிப்பது? அந்த உண்மையை காண்பிக்க வேண்டும் என்றால் அவன் ஒரு தேர்வுக்குள்ளாக போக வேண்டும். அந்த தேர்வு தான் என்ன? அந்த தோட்டத்தின் நடுவிலே நட்டப்பட்ட அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஒரு நிபந்தனையை வைத்து அந்த நிபந்தனையை தன்னுடைய சுய விருப்பத்தினாலே கை கொண்டு தேவனை அவன் சேவிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ஆசையாக இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் போது அந்த ஆளுமை நம்முடைய கையில இருக்கிறது, மனிதர்களுடைய கையிலே, அதாவது ஆதாமுடைய கையிலே இருக்கும் என்பதாக நாம பார்க்கிறோம். அப்போ இந்த உலகம் படைக்கப்பட்ட போது ஆதாமும் ஏவாளும் என்ன சூழ்நிலையில இருந்தாங்க, எப்படி இருந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் 2 வசனம் நம்மளுக்கு அது விளக்க சொல்லுது. அவர்கள் ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன் அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படா இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களை சுற்றி ஒரு ஒளிமயமான ஒரு ஆடை இருந்தது. அது மனிதர்கள் அணிகிற இந்த மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஆடை அல்ல, ஆனால் தேவன் தரித்திருக்கும் அந்த ஒளியின் ஆடையை அவர்கள் தரித்திருந்தார்கள். நீங்க எப்படி சொல்றீங்க அவர்கள் ஒளியின் ஆடையை தரித்திருந்தார்கள் என்று எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், அதுக்கும் வேதாகமம் நமக்கு பதில் சொல்லுகிறது. ஒளியின் ஆடையை அவர்கள் தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 8 வசனம் இவனமாக சொல்லுகிறது, தேவன் எப்படி மனிதனை படைத்தார் என்றால், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்,
மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். தேவனுடைய மகிமையும் கனமும் அவனை முடிசூடப்பட்டிருந்தது, அவனுக்கு முடிசூடப்பட்டிருந்தது. அப்போ அவன் மனிதனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக தேவன் படைத்தார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, மகிமை கனம். இன்னும் இந்த ஒளியின் ஆடையை குறித்து படிக்க வேண்டாம். சங்கீதம் நிறைய இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறது. 104வது அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். அப்போ தேவன் என்னத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். அந்த மகிமையை தான் தேவன் மனிதனுக்கு முடிசூட்டினார் என்பதாக 8வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, அவருடைய வஸ்திரம் என்னவாக இருந்தது? ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரை போல விரித்திருக்கிறீர். அப்போ தேவன் அணிந்திருந்த ஆடை, கர்த்தராகிய தேவன் அணிந்திருந்த ஆடை என்னவென்று சொன்னால் அது ஒளியின் வஸ்திரம் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் அதை இன்னும் வெளிப்படுத்துதல்ல வரும்போது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதை இன்னும் நமக்கு ஆணித்தரமாக சொல்கிறது. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடங்களும் இருந்தன. அப்போ ஒளியை ஆடையாக அணிகிற அந்த குணம் என்னத்தை, இந்த ஸ்திரீயை பத்தி சொல்லும் போது கரையற்ற பாவமற்ற ஒரு சபையை குறிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பாவம் இல்லாத ஒரு நிலைமையை, பாவம் இல்லாத ஒரு தன்மையை அவர்கள் தன்மையில் இருக்கும் போது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தாலும் ஒளியின் ஆடை அவர்களை மறைத்திருந்ததாக வேதாகமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னும் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையா இருந்தது. இந்த இடத்துல அந்த வெண்மையின் நிறத்தை குறிக்கிறாங்க. ஆனால் தேவன் அவருடைய ஆடையும் வெளிச்சமாக இருந்தது, ஒளியாக இருந்தது, அதுவும் வெண்மையாக இருந்தது என்பதை இந்த வசனமும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சரி, அப்போ அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் அதை அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று பார்த்தோம். ஆனால் அவர்கள் பாவம் செய்த பிறகு என்ன ஆனது? பாவம் செய்த பிறகு அந்த பாவத்தின் விளைவு இந்த உடைக்கு என்ன ஒரு மாற்றத்தை கொடுத்தது என்று நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்போ என்ன இங்க நடக்குது அப்படின்னு பார்க்கும் என்றால், இதுக்கு முன்னாடி அவங்க நிர்வாணிகளா தான் இருந்தாங்க, அதை அறியாதிருந்தார்கள். ஏனென்றால் ஒளியின் ஆடை அவர்களை மறைத்திருந்தது. இப்போ அந்த ஒளியின் ஆடை, தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகின பிறகு, அவர்கள் பாவம் செய்ததினாலே தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகின பின்பு அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்போ ரோமர்ல ஒரு வசனம் இருக்குது, 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லி, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி. இந்த வசனத்தை எதுக்காக நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நாம் பாவம் செய்யும் போது நம்மிடத்தில் இருந்து என்ன விலகி போகிறது என்று பார்த்தோம் என்றால், இந்த வசனம் சொல்லுகிறது, தேவ மகிமையை அற்றவர்களாகி. தேவ மகிமை, the glory of God, தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகினது. அவருடைய மகிமை என்று சொன்னால் அந்த ஒளியின் ஆடை என்பது தேவனுடைய மகிமை. அப்போ அந்த தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகினோன்னா அவர்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்தார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ இப்போ அவர்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அப்போ நிர்வாணிகளா இருக்கிறதுனால அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும்ல. அப்போ அவர்கள் என்ன பண்றாங்க, தாங்களாவே ஒரு தீர்வை ஏற்படுத்திக் கொள்கிறாங்க. அதே வசனத்துல 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது,
அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்த பிறகு அதற்கு என்ன தீர்வு அவர்கள் செய்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்போ இந்த அவர்களுடைய நிர்வாணத்தை மறைக்க அவர்கள் அத்தி இலைகளை கொண்டு ஒரு அரைக்கச்சையை, ஒரு உடையை அவர்கள் உண்டாக்கி கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தொடர்ந்து அந்த வசனங்களை நம்ம வாசித்து கொண்டு வரும்போது, அந்த அத்தி இலைகளை தைத்து அரைக்கச்சைகளை அவைகள் உண்டு பண்ணி அதை அணிந்த பிறகும் அவர்கள் நிர்வாணிகளாய் இல்லாமல் இருந்தார்களா என்று பார்த்தோம் என்றால் 10ஆம் வசனம் என்னமாக சொல்கிறது, அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை கேட்டது தோட்டத்திலே கேட்டு. இந்த சம்பவம் எப்ப நடக்குதுன்றத அந்த 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 காலத்தை, அந்த சம்பவத்தை நீங்க மனதுல நினைச்சு பாருங்க. அத்திகளை இலைகளை தேய்த்த பிறகு 2 பேரும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒழித்துக் கொள்றாங்க. அப்போ தேவன் நீ அதாமே நீ எங்க இருக்கிறன்னு கேட்ட உடனே, தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அத்தி இலைகளை தைத்திருக்கிறான், அதை அணிந்திருக்கிறான். ஆனாலும் ஆதாம் என்ன சொல்லுகிறான், நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்று சொல்றான். அவன் என்பதை உணர்ந்தான், தன்னுடைய ஒரு நிலையை உணர்ந்தான். அப்போ அந்த ஒளியின் ஆடை என்பது முக்கியமாக என்னத்தை குறிக்கிறது? ஆங்கிலத்துல சொல்லணும்னா இன்னசென்ஸ், ரைச்சஸ்னஸ், ஹோலினஸ். அத தமிழ்ல சொல்லும் போது தன்னிடத்தில் இருந்த அந்த அப்பாவித்தனம், பாவம் அறியாத ஒரு தனம், தன்னிடத்தில் இருந்த அந்த நீதி, உண்மை, தன்னிடத்தில் இருந்த அந்த பரிசுத்தத்தை அவன் இழந்து போனான். அந்த இழந்து போனதை அவன் உணர்ந்து கொண்டான். அதனாலதான் என்ன சொல்றான், அந்த ஒளியின் ஆடை தன்னிடத்திலிருந்து போன பிறகு அத்தி இலைகளை தைத்து கொண்ட பிறகும், அத்தி இலையின் ஆடையை உடுத்தி கொண்ட பிறகும் தான் நிர்வாணி என்பதை உணர்ந்தான். அந்த நிர்வாணம் முக்கியமாக என்ன ஒரு நிர்வாணம் என்பதை பார்த்தோம் என்றால், அது ஆவிக்குரிய நிர்வாணம். இந்த நிர்வாணம் எவ்வளமாக வருகிறது? பாவத்தினாலே நாம் தேவனுடைய மகிமையை இழந்து போவதனாலே அந்த நிர்வாணம் நமக்கு வருகிறது. அந்த நிர்வாணத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நாம் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? தேவனுடைய நீதி, அந்த பரிசுத்தம், அந்த அப்பாவித்தனம் நம்மிடத்துல அற்று போயிருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அற்று போயிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம சொல்லுகிறது, மெல்லிய வஸ்திரம். அந்த வஸ்திரம்னா என்ன என்பதை ஒரு விளக்கம் வெளிப்படுத்த சொல்லுகிறது. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? நீதியை குறிக்கிறது. நம்மிடத்தில் இருக்கும் அந்த உண்மை நீதியை குறிக்கிறது. இன்னும் அதை விளக்கம் சொல்லும் போது, நாம் என்ன நிலைமையில இருக்கிறோம்? பாவத்தில் விழுந்திருக்கிறோம். அந்த பாவத்தில் இருந்து வெளியில் வருவதற்கு ஆதாம் எடுத்துக்கொண்ட ஒரு கருவி என்ன? தானாகவே அந்த அத்தி இலைகளை தைத்து அதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைத்தான், அந்த நிர்வாணத்துல இருந்து. பட் ஆனா அவனால வர முடியல. அப்போ நாம் யாருக்கு எப்படி அந்த அந்த காரியத்தை சொல்லி நாம் அந்த நிர்வாணத்துல இருந்து வெளியே வர்றது என்பதற்கு எபிரேயர் ஒரு விளக்கம் சொல்லுகிறது. நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம் 4ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நாம் இப்பொழுது பல சூழ்நிலைகள்ல ஒரு சில தவறுகளை செய்துவிட்டு அது யாருக்குமே தெரியாது,
யாருமே அதை பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா? அப்ப என்ன, இந்த வசனம் நம்மளுக்கு என்ன ஒரு தெளிவை தருகிறது? நாம அந்த நிர்வாணத்தை உணர்ந்து கொள்வதற்காக இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அதனால அவருக்கு தான் நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டும். யாருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்தாலும், யாரும் தெரியாத நிலையில் நாம் பாவம் செய்தாலும், அது வெளியரங்கமாய் இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. அதனால் நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் இதை நாம் தெளிவாக, நாம் அந்த பாவத்தின் நிலையினால அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நம்ம இன்னும் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8லிருந்து 13 வசனங்கள்ல நம்ம ஒரு சில இடங்களை படிக்க போகிறோம். இது நம்ம ஏற்கனவே நம்ம இதை பத்தி நம்ம ஒரு சில இடங்களை படித்து இருக்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இந்த சம்பவத்தை நீங்க மனதுல யூகித்து பாருங்க. இதுவரைக்கும் தேவனாகிய கர்த்தர் வரப்போகிறார் என்பதை அவர்கள் தெரிந்த போது ஓடி போய் அவரை சந்திக்க போனார்கள். முதல் முறையாக என்ன பண்றாங்க? அவரை விட்டு விலகி போறார்கள். அவருடைய சந்நிதியிலிருந்து விலகிறார்கள். அது மட்டும் இல்லாம அவரிடத்திலிருந்து என்ன பண்றாங்க? ஒளித்து கொள்றார்கள் என்று ஒளித்து கொண்டார்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாம அவர்கள் நிர்வாணிகளா இருப்பதனால் முதல் பெற்றோர்களுக்கு முதலாக இந்த இடத்துலதான் என்ன வருது? பயம் வருகிறது. நிர்வாணிகளா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். தொடர்ந்து 12வது வசனத்துல வாசிக்கும் போது, அதற்கு ஆதாம், என்றனே இதுவரைக்கும் தேவன் நீ நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த விலக்கின் அந்த விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று தேவன் கேட்டபோது அவன் சொல்றான், என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா தேவனே, நான் புசித்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொல்றான்? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இப்போ புது புது குணங்கள், அந்த பாவத்தின் காரணமாக புது புது குணங்கள் வருகிறது. சந்நிதிக்கு விலகி போவது, ஒளித்து கொள்வது, பயப்படுவது, அடுத்தவர்கள் மேல் பழியை செலுத்துவது, நிர்வாணத்தை உணர்வது, தான் தப்பு செய்தேன், நான் தப்பு செஞ்சுட்டேன் என்பதை அறிந்து கொள்வது, வஞ்சனை, அதுக்கப்புறம் இது போன்ற ஒரு சண்டை, சச்சரவு, இது எல்லா காரியமும் அந்த இடத்துல உருவாகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது எல்லாவற்றிற்கும் காரணம், முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் பாவம். இந்த பாவம் தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கிறது. இந்த பாவத்தின் விளைவினால என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால், லூக்கா 4ஆம் அதிகாரம் 5லிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். பின்பு பிசாசு, இந்த சம்பவம் நல்லா தெரியும் நம்மளுக்கு. இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்க வந்த அந்த சம்பவம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அப்போ என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கிறது என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா? தேவன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆளும்படியாக அந்த ஆளுமையை மனிதனிடத்திலே கொடுத்தான். அந்த ஆளுமையை மனிதன் பிசாசினிடத்திலே விற்று போட்டான், இழந்து போனான் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது கூட அந்த 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 ஆளுமை யார் இடத்துல இருந்தது அப்படின்னு பார்த்தோம் என்றால், அது பிசாசின் இடத்துல இருந்தது. அந்த ஆளுகையை பிசாசு பெற்றுக்கொண்டான். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவும் பிசாசை குறித்து, சாத்தானை குறித்து சொல்லும் போது இந்த உலகத்தின் அதிபதி என்பதாக நாம சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம
யோபின் 1ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். பல உலகங்களிலிருந்தும் பிரதிநிதிகள் ஆஹ் பரலோகத்திற்கு தேவனை சந்திக்க வர்றாருங்க. அப்ப வரும்போது சாத்தானும் அவங்களோடு வந்து நின்றான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாத்தான்கிட்ட கேட்கிற, நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்கும் போது, எல்லாருக்கும் அது தெரியணுன்றதுக்காக தேவன் அதை தெரிந்திருந்த போதும் தேவன் அவன் இடத்துல கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்ட போது அவன் பதில் சொல்றான், இந்த பூமி என்றும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த நேரத்துல அந்த ஆளுமை சாத்தானுடைய கையில இருந்தது. இந்த பூமியின் பிரதிநிதியாக அந்த இடத்திலே சாத்தான் போய் நின்றான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆளுமை நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஆளுமையை சாத்தான் பறித்து கொண்டான். இந்த பிரசங்கத்தின் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்துல பார்க்க இருக்கிறோம். இந்த ஆளுமையை இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இந்த உலகத்திற்கு எப்படி அந்த ஆளுமையை பெற்று நம்மிடத்தில் அதை திரும்ப கொடுக்க இருக்கிறார், இந்த பாவத்தை ஜெயிக்கும் வல்லமையை இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு தர இருக்கிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். ஜெபத்தோட காத்திருப்போம். இன்றைய நாள் நம்ம படித்த காரியங்களையும் திரும்ப திரும்ப அந்த வசனங்களை படித்து நம்முடைய நிலைமை என்ன, தேவனிடத்திலிருந்து நாம் ஒன்றையும் ஒளித்து வைக்க முடியாது, எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாயும் நிர்வாணமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களை அவருடைய பாதப்படியில் சமர்ப்பிப்போம். அவர் அதற்காக மன்னிப்பு வேண்டு காத்து நிற்போம். தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தை செய்து முடிப்போம். இரக்கத்தில் ஐசுவரில் எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீட்பரே, ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். தேவனே, இன்றைய நாளிலே எங்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்தீர். அதனால ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பாவத்தின் விளைவாக எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆளுமையை நாங்கள் சாத்தான் இடத்திலே விற்று போட்டோம். தேவனே, எங்களுடைய இந்த பாவத்தின் நிலைமையை நாங்கள் உயிர்த்து ஆராய்ந்து அதை எங்களிடத்திலிருந்து எடுத்து போட ஒருபோதும் அந்த வழியிலே நாங்கள் திரும்பி செல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பலத்தோடு சாத்தானை ஜெயிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உமது பாதப்படியில் ஒப்படைக்கிறோம். நீரே எங்களை ஏற்று வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து விட்டு இயேசுவுக்கு என்று கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.